பழமையான வேத ஏடுகளிலிருந்து ஒளி வீசும் தாமரைகள் மலர்ந்தால் எப்படி இருக்கும்? நண்பர்களே, நம்முடைய பண்டைய ஞான ஏடுகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த ஓலைச்சுவடிகளுக்குள் புதைந்துள்ள ஞானம் அவ்வளவு அதிசயமானது. கற்பனை செய்து பாருங்கள், அந்த ஏடுகள் தாமாகவே திறந்து அதிலிருந்து மென்மையான ஒளி வீசும் தாமரை மலர்கள் வெளிவருகின்றன. ஒவ்வொரு தாமரையும் மெல்ல மெல்ல விரிந்து அதில் ஒரு தெய்வீக சின்னம் தோன்றுகிறது. இது வெறும் கற்பனை அல்ல, நம்முடைய வேதங்களின் மகத்துவத்தை சொல்லும் ஒரு குறியீடு. தாமரை என்பது தூய்மை, மறுபிறவி மற்றும் தெய்வீக அறிவின் சின்னம். அதேபோல் நமது வேதங்களும் நித்தியமான ஞானத்தையும் வாழ்வின் சாராம்சத்தையும் கொண்டிருக்கின்றன. அந்த ஏடுகளிலிருந்து தாமரை மலர்கள் வருவது போல அந்த ஞானத்திலிருந்து நமக்கு தெய்வீக புரிதலும் வாழ்வின் அழகும் மலர்கின்றன. இந்த தாமரைகள் சாதாரண மலர்கள் அல்ல, அவை 1000 இதழ்களை கொண்ட தாமரைகள் என்றும் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக சக்தியையோ அல்லது ஒரு முக்கியமான உண்மையையோ குறிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஏட்டை புரட்டும் போதும் ஒரு புதிய தாமரை மலர்ந்து ஒரு புதிய ஞானம் வெளிப்படுகிறது. இது நம் முன்னோர்களின் ஆழ்ந்த அறிவையும் இயற்கையுடனும் தெய்வத்துடனும் அவர்கள் வைத்திருந்த தொடர்பையும் காட்டுகிறது. இந்த தாமரை மலர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்கின்றன. நம்முடைய பாரம்பரிய ஞானத்தை நாம் புறக்கணிக்க கூடாது. அதில் புதைந்துள்ள பொக்கிஷங்களை நாம் மீண்டும் கண்டெடுக்க வேண்டும். அந்த ஏடுகளை நாம் தூசி தட்டி புரட்டும் போது நம் வாழ்விலும் இந்த தாமரை மலர்கள் போல அழகும் ஞானமும் மலரத் தொடங்கும். இந்த தாமரைகள் நமக்கு வழிகாட்டும் ஒளி போல செயல்படுகின்றன. நம்முடைய பயணத்தில் ஏற்படும் தடைகளையும் இருளையும் போக்கி நமக்கு தெளிவான பாதையை அவை காண்பிக்கின்றன. இந்த வேத ஏடுகளில் இருந்து மலரும் தாமரை மலர்களின் சிறப்பை நாம் உணரும்போது நம்முடைய பாரம்பரியத்தின் பெருமையை நாம் உணர்வோம். ஆன்மீக பயணத்தின் இந்த அரிய தருணம் குறித்து உங்கள் சிந்தனைகள் என்ன? கீழே கருத்து தெரிவியுங்கள். மேலும் பல ஆன்மீக பயணக் கதைகளுக்கும் தகவல்களுக்கும் பக்தி பயணம் ஐ பின்தொடருங்கள்.